ஹே ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உங்க கேங்ல வந்து 2 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ரொம்ப நாளா ஒரு 10 வருஷம்னு கணக்கு வைங்களேன். 10 வருஷம் வந்து அந்த கம்பெனிலயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த கம்பெனியோட குரோத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காரு. எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. புதுசா சேர்ற ட்ரெய்னி எல்லாருக்குமே வந்து ட்ரெய்னிங்கும் குடுக்குறாரு. 10 வருஷம் கழிச்சு, அவரு சேர்ந்து 10 வருஷம் கழிச்சு அவரோட சேலரி வந்து 12 லேக்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ உங்க கேங்ல இருக்க இன்னொரு நபர். அவரு வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷம் ஒரு கம்பெனில, ஒரு 3 வருஷம் ஒரு கம்பெனில, ஒரு 4 வருஷம் இன்னொரு கம்பெனில வேலை பார்த்துருக்காருன்னு வைங்களேன். அவரு வாங்குற சம்பளம் 25,00,000. இந்த 2த்துக்குமான டிஃபரெண்ட் இருக்குல்ல. இப்போ இந்த 2 பேர்கிட்டயுமே நீங்க கேளுங்களேன். முதல் நபர் வந்து முட்டாளா? ஏன் அவர் மட்டும் 12 லேக்ஸ் வாங்குறாரு? இல்ல 2வது நபர் சுயநலவாதியா? வேற வேற கம்பெனியா மாறி போறதுக்கு? கண்டிப்பா இல்ல நண்பர்களே. இதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வேற வேற விளையாட்டு விளையாடுறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் லாயல்டிங்கிற கேம் விளையாடுறாரு. இன்னொருத்தர் சிடிசிங்கிற கேம் விளையாடுறாரு. இந்த வீடியோல மார்க்கெட் வேல்யூ, அதாவது சிடிசி அப்புறம் லாயல்டி, இது 2 பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல லாயல்டினா என்ன? நெறைய பேர் என்ன நெனச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரே கம்பெனில வந்து ரொம்ப நாள் வேலை பார்க்கறது தான் லாயல்டி அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லணும்னா, லாயல்டிங்கிறது வந்து அத விட ரொம்ப பெரிய விஷயம் நண்பர்களே. இப்போ லாயல்டி அப்படிங்கிறது வந்து அந்த கம்பெனி உங்களுக்கு குடுக்குற வேலைய வந்து சரியா செஞ்சு முடிக்கணும். உங்களோட டீம் மெம்பர்ஸ நீங்க முதல்ல மதிக்கணும். சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல வச்சுக்கிற நம்பிக்கைய காப்பாத்தணும். இன்னொன்னு, உங்களோட ஒர்க்ல நீங்க உண்மையா இதுதான் லாயல்டி அப்படிங்கிறதோட உண்மையான அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு, ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனில 10, 15 வருஷம் ஒர்க் பண்றாருன்னு வைங்களேன். அவரோட வேலையில வந்து ஒரு முழு ஈடுபாடு இல்லாம, ஏதோ செய்யணுமேன்றதுக்காக செய்யறதுனால, அது லாயல்டில வருமா? இல்ல ஒருத்தர் வந்து வெறும் 3 வருஷம், 4 வருஷம் தான் கம்பெனில வேலை செஞ்சிருக்காரு. ஆனா அவரோட ஒர்க்க வந்து அவர் வந்து சின்சியரா செய்றாரு. அப்படின்றதுனால அது வந்து லாயல்டி இல்லன்னு ஆயிடுமா? லாயல்டி அப்படிங்கிறது வந்து எத்தன வருஷம் வேலை செய்றாங்க அப்படிங்கிறத வச்சு தீர்மானிக்க முடியாது மக்களே. உண்மையிலேயே லாயல்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தரோட கேரக்டர வச்சு தான் அந்த லாயல்ட்டிய முடிவு பண்ணணும். இப்போ நம்மளோட அப்பா, அம்மா காலத்தையே எடுத்து பாருங்களேன். இப்போ அவங்கலாம் ஸ்கூலோ, காலேஜோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கம்பெனில அவங்க வேலைக்கு சேர்றாங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து நெறைய கம்பெனிஸ் மாறியிருப்பாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்க ஸ்டார்ட்டிங்ல எந்த கம்பெனில அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, கடைசி வரைக்கும் அதே கம்பெனில தான் வந்து மேக்ஸிமம் 90% ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து அதே கம்பெனில தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க வேணா சும்மா ஒரு தடவ வந்து உங்க அப்பாட்டயோ, இல்ல உங்க தாத்தாட்டயோ போயிட்டு கேட்டு பாருங்களேன். மேக்ஸிமம் எல்லாருமே அவங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண அதே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து வேலை வாய்ப்புகள் குறைவு. அதே மாரி இந்த கம்பெனில வேலை இருக்கு, அந்த கம்பெனில வேலை இருக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுறது இருக்குல்ல, அது கம்மி. சேம் டைம் சேலரிலயுமே வந்து பெருசா எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. அத விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டி வந்து கம்மி. ஒரு கம்பெனில அவங்க வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க கடைசி வரைக்கும் அந்த கம்பெனிலேயே தான் அவங்க வந்து வேலை செஞ்சிருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படியா? டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருச்சுல்ல. போட்டி அதிகமாயிருச்சு. சேலரி டிஃபரன்ஸஸ் டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கம்பெனில வந்து சேர்றான் அப்படின்னா, ஒருத்தனுக்கு 10,000 அப்படின்னா, இன்னும் ஒருத்தன் வந்து வேற காலேஜ்ல படிச்சுட்டு போறான்னா, அவனோட சேலரி வந்து 25,000 இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க வந்து LinkedInல உங்களோட ப்ரொஃபைல நீங்க அப்டேட் பண்ணுங்களேன். 10 ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். எங்க கம்பெனில ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, லாயல்டி அப்படிங்கிறத வந்து, அப்போ இருந்த அந்த டைம வச்சு, இப்போ இருக்கிற டைமுக்கும் வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால, லாயல்ட்டிய வந்து இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம கெரியர கண்டிப்பா சூஸ் பண்ணவே முடியாது. அந்த காலத்துல இருக்கிற எந்த விதியுமே வந்து, இப்போ இருக்கிற கெரியர் குரோத்துக்கு எதுவுமே கண்டிப்பா உதவவே உதவாது. ஓகே. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோமே. ஏன் ஜாப் அடிக்கடி ஸ்விட்ச் பண்றவங்களுக்கு சேலரி அதிகமா கிடைக்குது? ஒரே ஒரு விஷயம் தான். மார்க்கெட் வேல்யூ. இப்போ நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு 5 லேக்ஸ் எல்பிஏ இந்த இந்த சம்பளத்துல வந்து நீங்க ஒரு வேலைக்கு சேர்றீங்கன்னு வைங்களேன். வருஷத்துக்கு ஒரு 8லேருந்து 9% ஹைக் வச்சிருக்காங்க அப்படின்னாலுமே, 5 வருஷம் கழிச்சு
உங்களோட சம்பளம் வந்து ஒரு 8, 9 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா, மார்க்கெட் அதாவது உங்களோட டேலண்ட் இருக்குல்ல, சேம் இதே டேலண்ட்ல அந்த மார்க்கெட்ல வேற வேற கம்பெனிஸ்ல வந்து ஆஃபர்ஸ் இருக்கும்ல. சேம் இத தான் நான் மார்க்கெட்ன்னு மீன் பண்றேன். அந்த மார்க்கெட்ல உங்க டேலண்ட்டுக்கான வேல்யூ 15 லேக்ஸா இருந்தா, கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் உங்கள ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயியா தான் அவங்க பார்ப்பாங்க. இதே நீங்க அந்த மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் உங்களோட டேலண்ட்ட தான் அது பார்க்கும். இதுதான் மக்களே வித்தியாசம். கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் அவங்க செலவ கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அவங்க டேலண்ட்ஸ வந்து எவ்வளவுனாலும் செலவு பண்ணி வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் ஜாப் ஸ்விட்சிங் வந்து இப்பவுமே அதிக சேலரி வாங்கி குடுத்துக்கிட்டு இருக்கு. மேபி அதிக சேலரி கிடைக்கிறதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கு. இப்போ இருக்கிற பலர் பார்த்தீங்கன்னா, லாயல்டிங்கிற பேர்ல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தான் எல்லாருமே வந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே கம்பெனில வேலை செய்ற ஒரு நெறைய பேர்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்களேன். எதுக்குப்பா வேற வேலைக்கெல்லாம் போய்க்கிட்டு, இன்னொரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல இருக்க அங்க போய் பழகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்ல வேற வேலைய பார்க்கறதுக்கு எதுக்குப்பா எங்கப்பா டைம் இருக்கு? அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் லாயல்டி வந்து பெருசா இது பண்ணுதான்னா, அது கிடையாது. லாயல்டிக்கு பதிலா இந்த இடத்துல பயம் தான் பெருசா இருக்கு. இப்போ உங்களுக்கு குரோத்தே இல்லாம இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேரு கண்டிப்பா லாயல்டி கிடையாது. இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் இல்ல, சேலரில ஹைக் இல்ல, புதுசா நீங்க எந்த விஷயமே கத்துக்கல அப்படின்னா, அந்த இடத்துல லாயல்டிக்கு என்ன இருக்கு? நீங்க ஒண்ணு புதுசா ஏதாவது கத்துக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த வேலையில வந்து உங்களுக்கான ப்ரமோஷனாவது இருக்கணும். இல்ல சேலரில ஹைக் இருக்கணும். எதுவுமே இல்லாம நீங்க அந்த கம்பெனிலயே வேலை பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பேரு கண்டிப்பா லாயல்டி கிடையாது. செல்ஃப் லிமிட்டேஷன். உங்கள நீங்களே ஒரே கட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறது. இப்போ இன்னொரு பக்கம் சிடிசிய மட்டுமே பார்த்து ஓடுறது. அதுவுமே என்ன கேட்டா மேக்ஸிமம் தப்பான விஷயம் தான். இதுவுமே வந்து உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனைய கண்டிப்பா கொண்டு வரும். இப்போ நீங்க ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்க மாறுறீங்கன்னு வைங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹைக் இருக்கும். அத நான் இல்லன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். கெரியர பொறுத்தவரைக்கும் சேலரி மட்டுமே வந்து முக்கியம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தரோட கெரியர் அப்படிங்கிறது முக்கியம் என்னன்னா, முதல்ல ஸ்கில்ஸ் இருக்கணும். ரெப்யூட்டேஷன் உங்க மேல இருக்க மதிப்பு அதிகமாக்கணும். ஆ நெட்வொர்க் அத முதல்ல நீங்க கிரியேட் பண்ணணும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு, லீடர்ஷிப் இதெல்லாம் தானே கெரியர்ல ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பெரிய சேலரி பேக்கேஜே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு வைங்களேன். ஆனா அந்த இடத்துல உங்களால ஒர்க் பிரஷர் தாங்க முடியல, மன நிம்மதி இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சேலரி பேக்கேஜ மட்டுமே வச்சு என்ன பிரயோஜனம்? சரிப்பா, இப்ப 2மே தப்பு இல்ல. 2லயுமே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ற அப்படின்னா, இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள நீங்களே சில கேள்விகள கேட்டு பாருங்க. உங்களோட சேலரில இன்கிரிமென்ட் இருக்கா? உங்களோட ஸ்கில்ஸ்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கா? உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அதிகமாகுதா? ஃபியூச்சர்ல உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகமாகுதா? கடைசியான கேள்வி, இந்த ஜாப்ல நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா? இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. இந்த 5 கேள்வியில 4 கேள்விக்கு ஆமா அப்படின்னா கூட, நீங்க வந்து அந்த ஜாப விட்டு நீங்க வெளிய போறது வந்து நாட் ரெக்கமெண்டபிள். இப்போ சப்போஸ் அந்த 5 கேள்வியில 4 கேள்விக்கு இல்ல அப்படின்னா, நீங்க ஜாப் ஸ்விட்ச் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. லாஸ்ட்டா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். உங்க கம்பெனிக்கு வந்து நீங்க லாயலா இருங்க. ஆனா பிளைண்ட்லி லாயலா இருக்காதீங்க. உங்களோட சம்பளத்த நீங்க மதிங்க. ஆனா சம்பளம் பின்னாடியே ஓடாதீங்க. உங்க வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் முக்கியமான அசெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி கிடையாது. அது உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட கெரியர் குரோத். அதனால பி லாயல் டூ யுவர் ஒர்க். சிடிசி வில் ஃபாலோ. ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியா நான் ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன். உங்களோட கம்பெனிக்கே நீங்க லாயலா இருக்கிறத விட, உங்களோட செல்ஃப் குரோத்துக்கு வந்து நீங்க லாயலா இருங்க. ஏன்னா கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சம்பளம் குடுக்கும். அவ்வளோதான். பட் உங்களோட செல்ஃப் குரோத் மட்டும் தான் உங்களோட கெரியர டிசைட் பண்ணும். ஸோ பி லாயல் டூ யுவர் குரோத். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்க நந்தா.